கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 19/7/2025 சனிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 8:17. அவர்தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். He took up our infirmities and carried our diseases. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லியும் வேதம் நமக்கு சொல்கிறது. பலகீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53:4 சொல்லும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Surely he took up our infirmities and carried our sorrows. Yet we consider him stricken by God, smitten by him, and afflicted. But he was pierced for our transgressions. He was crushed for our iniquities. The punishment that brought us peace was upon him, and by his wounds we are healed. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். அவருடைய வார்த்தைகளினால், அவருடைய வல்லமைகளினால் நாம் சுகமாகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலகீனங்களை மாற்றுகிறவர், நோய்களை சுகமாக்குகிறவர். இந்த வார்த்தைகளின் மூலம், இந்த ஜெபத்தின் மூலம் நமக்கும் கர்த்தர் தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் கர்த்தர் கொடுப்பாராக. ஒருவேளை உங்களுக்குள்ள ஆவி உற்சாகமாக காணப்படலாம், மாம்சிகமான சரீரத்தில் சில பலகீனங்கள் காணப்படலாம். மற்ற 26:41 கூட நமக்கு சொல்லுது, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. The spirit is willing but the body is weak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய சரீர பிரகாரமாக, மாம்சிக பிரகாரமாய் உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிறதான எல்லா பலகீனங்களையும் இயேசு மாற்றி புதிய பலனை கொடுத்து உங்களை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல நேரத்தில் அந்த நமக்குள்ளே இருக்கிற மாம்சம் பலகீனமாக காணப்படுறதுனால நம்மளால் ஜெபிக்க முடியாமல் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிடும். ஜெபம்னு உட்காருவோம், சரீரத்தின் பலகீனத்தின் நிமித்தமாய் நம்மால் சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாதபடி நாம் களைத்து போய் விடுகிறோம். பைபிள் வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலக்கரித்து போய் விடுவோம். நாம் அப்படியே என்ன ஆண்டவரே, நம்ம அநேக நேரத்தில் இப்படி கூட எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் தானே ஏசப்பா, நான் சரீரத்தில் இப்படி கஷ்டப்பட உங்களுக்கு தெரியும் தானே ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி. தேவ ஜனமே, ரோமர் 8:26 கர்த்தருடைய வார்த்தை, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலகீனங்கள், நாம் எப்பொழுது நம்முடைய இயலாமைகளில் காணப்படுகிறோமோ, கர்த்தர் நம்மேல் கரிசனை உள்ள ஆண்டவர், நம்மேல் அக்கறை உள்ள ஆண்டவர். நம்முடைய பலகீனங்களில், நாம் ஜெபிக்க முடியாத நேரங்களில் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். The same way the Spirit help us in our weakness. We do not know what we ought to pray for, but the Spirit himself intercedes for us with groans with words cannot express. நம்முடைய வேதனைகள், மனக்குழப்பத்தோடு, இருதயத்தின் வியாகுலங்களோடு நாம் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எவ்வளவு வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி சர்வ், எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா. நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலகீனங்களில்
ஒரு வேளை இப்படி சொல்கிறேனே, நீங்கள் ஒரு பாரத்தை நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் உங்களால் சுமக்க முடியல, பக்கத்தில் திடீர்னு ஒருத்தர் கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு சொல்லி உங்களுடைய பாரத்தை அவர் சுமந்து அவர் உங்களுக்காய் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இது பரவாயில்ல, கொடுங்க, நான் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற இதே போல தான் நம்முடைய பலகீனங்கள் மத்தியிலே நம்முடைய பலகீனங்களை அவர் சுமக்கிறார், நம்முடைய பாடுகளை அவர் சுமக்கிறார், நம்முடைய வேதனைகளை அவர் சுமக்கிறார், நமக்கு விடுதலைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மால் ஜெபிக்க முடியாத நேரங்களில், நம்மால் செயல்பட முடியாத நேரங்களில் கர்த்தர் அந்த நேரத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவரும் விண்ணப்பிக்கிறவருமாகிய கர்த்தர் நமக்காக இருக்கிறபடினால் துறை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய நோய்களை மாற்றுவார். What the Bible says, I am the Lord that healeth. I send my word and heal your disease. நானே உன் பரிகாரியாக கர்த்தர், என் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். நம்முடைய பரிகாரி அவர் தான், நம்மை சுகமாக்குகிறவர் அவர் தான். கிளையாத்தின் பிசின் தைலம் ரண வைத்தியர் அவர் தான். ஆண்டவருடைய பெயர், ஆண்டவருக்கு 272 பெயர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயர் தான் ஜெகோவா ராஃபா. ஜெகோவா ராஃபா which means the Lord that healeth. யெகோவா ராஃபா அப்படின்னு சொன்னால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணமளிக்கிற வைத்தியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எல்லா பலகீனங்களையும் எல்லா நோய்களையும் கர்த்தர் மாற்றுவாராக. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை உங்களுக்காக நான் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஏற்கனவே ஒரு தடவை நான் ஜெபித்த பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இப்போ சமீபத்தில் எங்களுடைய ஆராதனைகளிலே நாங்கள் ஒரு பாடலை பாடியிருந்தோம். ஃபாதர் பெர்க்மன்ஸோடைய பாடல், சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலுடைய லிங்க் நான் உங்களுக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலை திரும்ப திரும்ப கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை, அருமையான ஃபாதர் பெர்க்மன் ரொம்ப அழகாக அந்த வரிகளை எழுதி வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட பரிசுத்தவானுக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த பாடல் உண்மையாகவே ஒரு வல்லமை இருக்கிறதை எங்களுடைய கன்வென்ஷன் நாட்டில் பாடின பொழுது எல்லாரும் அந்த பாடலில் இருக்கிற அந்த வல்லமையை உணர்ந்தோம். அந்த வல்லமை நிச்சயமாய் உங்களுடைய கூடாரங்களிலே செயல்படும் என்று நான் விரும்புகிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் என்னோடு இணைந்து செய்கிறார்களோ, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரையும் தனித்தனியாக உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலகீனங்கள் நசனாக இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்குமாக எலும்புகள், நரம்புகள், தசைகள், திசுக்கள் எல்லா இடங்களுக்குள்ளேயும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ரீபால் துணி மிரிபி காந்தர் அபில்பா ஹந்தரா சவுடலா ரிமால் துணி மிரிபி கால்தோரா மாமா சியாந்தரா சாண்ட்ரா மால்பாத்தின் மால்பூத்தி ரீகால் தர மன்மா ஹந்தரா லை கபூல் தினி மெரிபி ஹால்தாரா. உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு தேவ ஜனத்தின் மேலும் கர்த்தாவே விளங்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னீங்களே, உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், உனக்கு என் கிருபை போதுன்னு சொன்னீங்களே. இந்த ஜெபத்தை ஆண்டவரை கேட்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, யார் யாருக்கெல்லாம் இந்த ஜெபமானது ஷேர் பண்ணப்படுகிறதோ, யார் யாருக்கெல்லாம் இந்த லிங்க் ஃபார்வர்ட் பண்ணப்படுகிறதோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும்படியாய் அவருடைய கட்டுகள், காயங்கள், சிறையிருப்புகள், பலகீனங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஒருவேளை நான் சரீர பிரகாரமாக நன்றாக இருக்கிறேன், மனதளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மனதின் பலகீனமே அல்லாமல் வேறு எனக்கு சுகவீனம் இல்லை என்று சொல்கிற யாராக இருந்தாலும் சரி, காயப்பட்ட பெற்றோர் யாராக இருந்தாலும் சரி, காயப்பட்ட சகோதரர்கள், காயப்பட்ட சகோதரிகள், மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மனதின் காயங்களை ஆற்றுகிறவர், இருதயத்தை சுகமாக்குகிறவர், இருதயத்தில் காணப்படுகிறதான எல்லா மனதின் வலிகளையும் கர்த்தர் மாற்றி, அல்லேலூயா, மனிதனால் காயப்பட்டிருக்கலாம், உறவுகளால் காயப்பட்டிருக்கலாம், பெற்றோரால், பிள்ளைகளால், ஆண்டவரே, சொந்த மனைவினால், சொந்த புருஷனால் இருதயங்களில் காயப்பட்டிருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுப்பி சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனா கர்த்தர் அபிதமாய் செய்து சுக, பலன், ஆரோக்கியம்,
அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமாக கண்களுக்குள்ளே, காதுக்குள்ளே, வாய்ப்பகுதிகளுக்குள்ளே, தொண்டைக்குள்ளே, ஹார்ட்டுக்குள்ளே, ஹalleluya, லங்ஸ்குள்ளே, லிவருக்குள்ளே, இருதயத்திற்குள்ளே, நுரையீரலுக்குள்ளே, அன்று கணையத்திற்குள்ளே, உணவு குழலுக்குள்ளே, சிறுநீரக பைகளுக்குள்ளே, அன்று மூட்டு பகுதிகள், முழங்கால் பகுதிகள், ஆண்டவரே ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவட பகுதிகள், ஆங்கிள், கணுக்கால்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் இயேசுவின் வல்லமை வெளிப்படட்டும். எல்லா விதமான ஜாயிண்ட் பெயின் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மயக்க நிலைமைகள் மாறுவதாக. சுகர், பிரஷர் இயேசுவின் நாமத்தினாலே நார்மல் நிலைமையில் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு உம்முடைய ஜனங்களுடைய பலகீனங்களை மாற்றி நோய்களை சுகமாக்கி அற்புதங்களை அனுப்பி தருவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடினால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.